ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு techno Geek. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்கேல்பிங் ட்ரிக் பற்றி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே மார்க்கெட் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சாம்பிளுக்கு ஏடிஏ காயின் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏடிஏ கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காயின் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைம் ஃப்ரேம் வந்து இதில் 5 மினிட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இண்டிகேட்டர்ஸ் அகைன் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே எம்ஏன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எம்ஏ 1ல் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருங்க. கலர் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ஏ 2ல் வந்து 50 கொடுத்துட்டு கலர் வந்து பிங்க் கலர் இருக்கும், இல்லை ரெட் கலர் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ஏ 3ல் வந்து 200 கொடுத்துட்டு வயலட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் திக்னஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து இருக்கும் எம்ஏ 20, எம்ஏ 50, எம்ஏ 200 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ 20, எம்ஏ 50, எம்ஏ 200 அப்படின்னு இருக்கும். எம்ஏ அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து எம்ஏ 20, இந்த பிங்க் கலர் வந்து எம்ஏ 50, இந்த வயலட் கலர் எம்ஏ 200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல்ல இது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த எம்ஏ 200 தான் வந்து நம்ம செக் பண்ணணும். எம்ஏ 200க்கு கீழே வந்து கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ 200க்கு மேலே வந்து கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இப்போ வந்து இந்த எம்ஏ 200 இப்போ லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக, அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே வந்து லோட் ஆகிட்டுருக்கு, அதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேக் போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ 200 வந்து ஃப்ளாட் லைனாக இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சைட்வேஸில் வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த எம்ஏ 200 வச்சே நம்ம வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக சைட்வேஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த எம்ஏ 200 பார்த்துக்கணும். இதுக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து அப் ட்ரெண்டு. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ஏ 20யும் எம்ஏ 50யும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா லாங் எடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த எம்ஏ 20 லைனும் எம்ஏ 50 லைனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக இப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி அந்த மாடலில் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாங்கோ ஷார்ட்டோ எடுக்கணும். இன்னொன்று நான் வந்து அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், லாங் எடுத்துக்கலாம். இங்கே லாங் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதான லோவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்து ஹை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 0.46 அப்படிங்கிறது 4617 அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம அதே 0.46 அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டார்கெட் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டார்கெட் செட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம்னா டார்கெட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் எம்ஏ மட்டும் வச்சுட்டு நம்ம லாங்கோ ஷார்ட்டோ வந்து நம்ம இதில் இருந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதே நான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில், ஏன்னா கேண்டில்ஸ் மேலே இருக்குது. டவுன் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா இப்போ கேண்டில்ஸ் கீழே வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது எம்ஏ 50 இந்த மேலேயே பார்த்திங்கன்னா இந்த 200 எம்ஏக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைன் எம்ஏ 50யும் எம்ஏ 20யும் இங்கே கிராஸ் ஆகிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து மேலே இருக்கும், க்ரீன் லைன் கீழே இருக்கும். அப் ட்ரெண்டில் வந்து க்ரீன் லைன் மேலே இருக்கும், இந்த ரெட் லைன் வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது, இங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கூட ஷார்ட் எடுக்கிறவங்க இங்கே எடுத்துகிட்டு 200 எம்ஏ வந்து டார்கெட்டாக வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் என்ட்ரியில் வந்து 200 எம்ஏக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இறங்கும்போது நம்ம இந்த இடத்துல கூட என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி வந்து
எவ்வளோ லோ வந்திருக்கு, 0.46 வந்திருக்கா. ஸோ 0.46 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இங்கே என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இதோ ஒன்று இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே கூட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இங்கே டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 0.46னால் இந்த இடத்துல கூட இது ஃபஸ்ட்டு இங்கே டார்கெட் வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும்போது செகண்ட் டார்கெட்டாக இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லைனுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக விலகின மாதிரி இப்படி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு மாதிரி ரெண்டும் வந்து ஒரு மாதிரி ஒட்டியே இருக்க மாதிரி ஒரு மாதிரி ரயில்வே ட்ராக் அந்த மாடலில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் கரெக்டாக வந்து என்ட்ரி எடுங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் பாருங்கள் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். இதில் இதை வந்து நம்ம அப் ட்ரெண்டாக எடுக்கிறதா இல்லை டவுன் ட்ரெண்டாக எடுக்கிறதான்னு எதுவுமே புரியாது. இந்த மாதிரி கிட்ட வந்து ஒன்றுத்தோட ஒன்று இப்படி ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இது வந்து சைட்வேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த டைமில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம இந்த டைமில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம வந்து என்னென்னா ஈஸியாக வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேண்டிலில் வந்து டக்குன்னு அப் ஆகும், ஒரு கேண்டில் டக்குன்னு டவுன் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக பார்த்திங்கன்னா மேலே கீழே மாறி வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல நிறைய லாஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கிறப்ப கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிராஸ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த 200க்கு எம்ஏக்கு வந்து டார்கெட் வச்சுட்டு கூட அப்படி நம்ம ஒரு இது பண்ணலாம். அப்படி வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குட்டியாக இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சின்ன ப்ராஃபிட்காக இது கிராஸ் ஆகுதா இங்கே ஒரு ஷார்ட்டு, இங்கே ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதோ இங்கே இதாகுதா, ஸோ இங்கே ஒரு லாங்கு, இங்கே ஒரு டார்கெட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.